கும்பத்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுத உணர்வூரி இன்பரதத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிர்க்கு ஆதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக மனத்து அணைவோனே, தந்தை பலத்தாளருள் கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்து ஆணைமுக பெருமாளே. என்னில் ஆறும் எனக்கு இனியாரும் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளார், என்னிலும் இனியான் ஒருவன் உளார், என்னுளே உயிர்ப்பு ஆய்ப்புறம் போத்து புக்கென்னுளே நிற்கும் இன்னபர் ஈசனே, இன்னம்பர் ஈசனே. என்னில் இன்னம்பர் ஈசனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையோடு நம்ம புத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வழங்குவதற்குரிய குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு அற்புதமான பதிவை பார்ப்போம். சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு நண்பர், மிகப்பெரிய ஜோதிடர், ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம், அதை நான் விமர்சிக்க நான் இந்த பதிவை போடல. அதே சமயம் ஒரு தவறான கருத்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் மனசுக்கு பட்ட பதிவை போடுறேன். யாரையும் விமர்சிப்பதோ அவரவருக்குள்ளபடி அவரவர் கர்ம வினையை கொன்று ஈசனர்களால் ஏற்றும் நாடகம், இதையே சொல்லிட்டு நான் மற்றவங்களை குத்தம் சொல்லலை. ஆனால் சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், தர்மங்கள், வேதங்கள் இது சொன்ன ஒரு விஷயம் சரியானதே தவிர அதுக்கு பேர் ஆகம பிரமாணம் அப்படின்னு பேர். பெரியவங்க சொல்லி வச்ச முறைக்கு ஆகம பிரமாணம் பேர். அந்த பிரமாணங்களை தவறாக மக்கள் மனதில் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு போடுறேன். திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது சரியா? பிதிருதோஷம் உண்டா இல்லையா? அப்படி ஒரு தோஷமே இல்லையா? இல்லை இருக்கா? பெற்றோர்களை சரியாக கவனிக்கலைன்னா பிதிருதோஷம் ஏற்படுது. பெற்றவங்க சவிப்பாங்களா? தாத்தா பேரனை சவிப்பாங்களா அப்படின்னா, ஆமாங்க, சாப்பாடு இல்லாமல் போட்டிங்கன்னா அவர் சபிக்க மாட்டார். அந்த ஆன்மா குமரில் அதுவே சாபமாக மாறும். தாய் தந்தை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா கடைசி காலத்தில் நீங்கள் வசதியாக வாழும்போது அவர்களை உதறி தள்ளினீர்கள் என்றால் அந்த வினை சும்மா விடுமா? அவங்க சம்பாதித்த சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? அந்த பிதிர் சொத்து தோஷமாக மாறாதா? அதுவே தோஷமாக மாறும். சரி, இறந்து போனவங்களுக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுக்கலன்னா தோஷமா? தோஷம்தான். இதை பெரிய வீடியோவை நம்ம கொடுக்க போகிறோம். இருந்தாலும் இதை ஷார்ட்ஸில் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். அவங்களுக்கு போய் அது எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்டார். ஏங்க, இந்தியாவினுடைய பணத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கத்த பணமாக இங்கத்த பேங்கில் கட்டினீங்கன்னா அது அங்கத்த பணமாக மாற்றி அந்த பேங்க் கொடுக்குது இல்லவா? அதே போல் இறந்த முன்னோர்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் சரி, அவங்க பிறந்துடுறாங்களே, அவங்களுக்கு இதுக்கு தர்ப்பண திதி இல்லைன்னாங்க. எந்த பிறவியில் இருந்தாலும்
இந்த 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 திதி தர்ப்பணத்தை யார் வாங்கிட்டு போனது தெரியுங்களா? வாங்கிட்டு போறது தெரியுங்களா? பிதுர் தேவதைகள் அப்படின்னு இருக்கு. இந்த கருட புராணத்தில் போய் பாருங்க, வள்ளுவருடைய பரிமையில் இருக்கிற ஒரு எடுத்து படிங்க. நீத்தாருக்கு செய்யக்கூடிய கடன்னு சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? அப்போ அது பிதிர் தேவதைகள் வாங்கிட்டு போய் எப்பிறவியில் உள்ளதோ அப்பிறவிக்கு ஒரு புண்ணியமாக கொடுக்கின்றது. இது சத்தியம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. இது சத்தியம் ஆச்சுங்களா? எதை வேணாலும் பேசுறாங்க. திதி தர்ப்பணம் எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பெற்றவங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, இதுக்கு வரல சோர்வோட கொடுத்தும் தேவையில்லை, எதுக்கு போட்டுக்கிட்டு? நீ குழந்தையா இருக்குச்சா எல்லாம் செஞ்சாங்கல்ல அவங்க, இப்ப அவங்க குழந்தை, நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்போ அவங்களுக்கு தேவையான நம்ம கொடுத்தான் ஆகணும். பெற்றோர்கள் இருக்கும்போது கூட அவங்க சொத்து இருக்குது எப்படியே சாப்பிட்றாங்க வச்சுக்கோங்க, இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள விடவே கூடாது. ஏதோ நீ அந்த சொத்தை பூரா விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க பாத்துக்கிறாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க, எல்லாம் முடங்கிட்டு அவங்க அனாதையா விட்டு வரக்கூடாது. சொத்தை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த சொத்து வேணா, நீ எப்படியே பாத்துக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். அதத்தான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் அப்படிங்கிற திருக்குறள்ல வள்ளுவர் அழகா சொல்றார். துறந்தார்க்கும் துபாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படிங்கிறார். இது எப்படி இறந்தவங்களுக்கு போய் சேரும்? நாம கொடுக்குற தர்ப்பணம் திதி எல்லாம் இறந்தவங்களுக்கு எப்படி சேரும்? அவங்களே இறந்து இன்னொரு பிறவிக்குள்ள போயிட்டாங்க, இல்ல அவங்க இறந்து இன்னொரு பிறவி ஆடாவோ மாடாவோ மனுஷனாவோ பன்றியாவோ நாயாவோ இல்ல தேவனாவோ ஏதோ ஒரு பிறவிக்குள்ள போயிடுறாங்க, அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? இதெல்லாம் முட்டாள்தனம். ஏதோ ஐயர் பொழப்புக்காக சொல்றார், நாம அதை செய்யறோம். அப்படின்னா திருவள்ளுவர் போய் சொல்லுவாரா? தென்புலத்தார் தெய்வம், தென்புலத்தார்னா என்ன? தெற்கு திசை, யமனுடைய திசை, தெற்கு திசையில் உள்ளவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பிண்டத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இதை கருடபுராணம் சொல்லுது. இந்த 10 பிண்டங்கள் கொடுப்பதனாலதான், நம்ம அந்த பிண்டங்கள் வைப்பதனாலதான் பூர்ண சரீரம் உண்டாகி அந்த 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 பிரேதமாக அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு சூட்சும உடல் கிடைக்குது. அதை கொண்டுட்டு தான் அங்க போகுது. இது பிராமணர்கள் வரிசையா கடைபிடிப்பாங்க. இறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாள் கடைபிடிப்பாங்க. 10 நாளும் கடைபிடிப்பாங்க. நாமெல்லாம் அதை கடைபிடிக்காட்டியும் பரவாயில்ல. ஒரு வீட்டுல தாய் தந்தை மரணித்தால் குறைஞ்சது 16 நாள். அந்த 16 நாளைக்கு மேல நீங்க எந்த ஒரு தீட்டும் உங்களுக்கு கிடையாது. 16ஆம் நாள் படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஐயரை வச்சு ஹோமம் பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு போகலாம். மற்ற நாளும் வீட்டுல தீபம் எறியலாம், வீட்டுல சாமி கும்பிடலாம், தவறே கிடையாது. திருவாசகம் பாடலாம், தேவாரம் பாடலாம். இந்த 16 நாளும் திருவாசகம் தேவாரம் பாடலாம் வீட்டுல, தவறே கிடையாது. ஆலயம் பொது இடம், அதாவது ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது ஆத்மார்த்த தெய்வத்துக்கு எந்த ஒரு தீட்டும் கிடையாது. பிரார்த்த தெய்வத்துக்கு தான் அங்க மற்றவங்க வருவாங்க. உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு ஒட்டுவாரொட்டி காய்ச்சல்னு வச்சுக்கோங்க. இப்போ கொரோனா வந்தது, எல்லாம் குடும்பத்தோட வீட்டுல இருந்தோம்ல, வீட்டுல எல்லாம் ஒருக்கத்தானே இருந்தோம், வெளியில போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாசம் அப்படித்தானே சொன்னாங்க. ஆமாங்க. இப்ப ஆத்மார்த்த பூஜைக்கு தீட்டு கிடையாது, பரார்த்த பூஜைக்கு தான் தீட்டு. நான் சொன்னது ஏதாவது தப்பா சார்? நந்தகுமார் சார்? இல்லைங்கய்யா. ஆத்மார்த்த பூஜை பண்ணிதான் ஆகணும். நிறைய பேர் வீட்டுல தெய்வமே போறது இல்ல, பங்காளி வீட்டுல தீட்டாயிடுச்சு, இங்க தீட்டாயிடுச்சு, அங்க தீட்டு. நம்ம ஜோசியரும் கேட்டா, ஆமாங்க நீங்க 1 மாசத்துக்கு தேவ மாட்டாதீங்க, சாமி ரூம் தெய்வம் கூட இருக்கக்கூடாதான், நீ திருநீரை நெத்தியில வைக்கூடாதான். முட்டாள்கள் முட்டாள்கள். படிச்சவன் பாட்டுங்க எடுத்தா, எழுதினவன் வேட்டைக்கு எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா?
நெற்றி நிறைய திருநீர் வைக்கலாம், வீட்டுல தீபம் ஏற்றலாம், தேவாரம் பாடலாம், திருவாசகம் பாடலாம், ஆத்மார்த்த மூர்த்தி இவங்க எங்க வீட்டுல வச்சு வணங்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், வணங்கலாம். பராத்தர்மன் சொல்றது என்னன்னா, எப்படி நம்ம ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா அந்த கிருமி எல்லா பக்கம் தொற்றிக்க கூடாதுன்னு நம்ம வெளியில போறது இல்லையோ, அதுபோல நமக்குரிய அந்த தோஷங்கள் 16 நாளும் அந்த ஆத்மா நம்ம வீட்டுல தான் இருக்கும். இதை முதல்லயே சொல்லிக்கிறேன். 4 நாள் நம்ம வீட்டுல, 4 நாள் நம்ம 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 என்ன சொல்றது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஓடக்கூடிய நீர்ல, 4 நாள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்துல, 4 நாள் நம்ம வீட்டுக்கு மேல ஆகாயத்துல. இந்த 16 நாட்கள் நம்ம அதுக்குரிய விஷயங்களை 16 நாட்களும் நம்ம எதுவுமே செய்யலாம். பிராமணர் தான் அதெல்லாம் செய்யறாங்க, நான் கவுண்டர் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? கொஞ்சம் பச்சரிசி சாதத்துல நெய் விட்டு கொஞ்சம் ஒரு சாதத்தை ஒரு உருண்டை எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேல நீங்க சாப்பிடலாம். பிண்டம் அப்படின்னு பேர் அதுக்கு. எதுவுமே செய்யாட்டி கூட நம்ம வழக்க பிரகாரம் இல்லை, புதுசா நம்ம செய்ய முடியாது. என்ன செய்யறது? தினமும் பச்சரிசியில நெய் கலந்து வைக்கலாம். பச்சரிசி சாதத்துல தினமும் பூஜை ரூமுக்கு திருவாசகத்தை பாராயணம் பண்ணி இறந்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி. இதெல்லாம் பெற்ற பிள்ளைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள். அண்ணா அடைப்புன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருந்தா? அடப்புங்கிறதே நம்முடைய கொங்கு மண்டலத்தில் தான், மற்ற பக்கம் அடப்பே கிடையாது. எந்த ஐரோடாத அடப்பு கடைபிடிக்கிறாங்களா? இல்ல. அடைப்பு என்பது வீடு மூடிய நட்சத்திரம் பேர். அந்த நட்சத்திரத்துல பிறந்தா அந்த ஆத்மா அங்க போறதுக்கு வீடு நடசாத்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அடைப்பு யார் கடைபிடிக்கணும்? அடைப்பு கடைபிடிச்சாலும் வீட்டுல சாமி கும்பிடலாம். வீட்டுல டெய்லி நல்லெண்ணெயில தேவம் போடணும், நெய்யில தேவம் போடலாம். எங்க போடணும்? அவங்க உயிர் விட்ட இடத்துல போடணும். இந்த இடத்துல ஒரு நிறசம்பள தண்ணி வச்சு ஒரு தீபம் ஏற்றணும். அந்த தீபம் சுத்தமான நல்லெண்ணெயிலையோ அல்லது நெய்யிலையோ ஏற்றலாம். எப்பவும் போல பூஜை ரூம்ல நீங்க சுவாமி மணி அடிக்க கூடாது. அது ஒண்ணுதான். மணி அடிச்சு கும்பிட வேண்டாம். பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏற்றி நீங்க ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சிவலிங்கம் வச்சு தீட்சை வாங்கியிருக்கிறீங்க, முறைப்படி உங்க பூஜையை செஞ்சுக்கலாம். சாலக்கிராம வச்சு பெருமாளுடைய வழிபாடு செய்யறீங்க, முறைப்படி நீங்க செய்யலாம். ஆத்மார்த்தத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, சாப்பிடாம இருக்குமா? தினம் வீட்டுல செய்யற அன்றாட வேலை, வீட்டுல எல்லாரோடும் வீட்டுல செய்யற அன்றாட வேலை செஞ்சு காய்ச்சல் வந்துருச்சு சாப்பிடாம இருக்குவே. வெளியில போய் எல்லாத்தோட புழங்க மாட்டோம், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள நம்ம பாதுகாப்பா எல்லா வேலையும் செஞ்சுக்குவோம். அதுபோல ஆத்மார்த்த மூர்த்தி என்பது நம்முடைய குழந்தை. அதுக்கு எந்த தோஷம் கிடையாது. ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரமா இருக்கிறா, அவ பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்குறா, நலங்குமா? நலங்காது. அதே அடுத்த குழந்தையை தொட்டு பாருங்க, வீட்டுக்கு தூரமா இருக்கீல, அந்த குழந்தை நலங்கிக்கும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஆத்மார்த்த மூர்த்தி நம்ம குழந்தை. அதுக்கு தினம் சாப்பாடு நம்ம கையால் ஊட்டி வரலாம், எல்லாம் செய்யலாம். என்ன நம்ம இவர் இருக்காருல்ல, கேளுங்க. யாரு? நந்தகுமார் சார் இருக்காருல்ல, கேளுங்க. சார் சரியா? கரெக்டுங்கய்யா, 100க்கு 100 கரெக்ட். அடப்பு இங்கதான் எங்களோட வழக்கம்னு சொல்லி மாத்திடுறாங்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதாவது பங்காளி வீட்டுல அடப்பு அப்படின்ட்டு நாம எல்லாம் அடப்பு கொண்டாடுறது. அடப்பு யார் கடைபிடிக்கணும் அப்படின்னா, யாருடைய விந்துவிலிருந்து பிறந்தாயோ அந்த விந்து தானம் கொடுத்தவர் யாரோ அவருடைய மகன், அவருக்காக மட்டும்தான் அடப்பு. அவர் மட்டும்தான் அடப்பு கடைபிடிக்கணும், வேற யாருக்கு அடப்பு கிடையாது. யாரோட சுக்கில சுருளித்தால் இந்த சரீரம் வந்ததோ அந்த தாய் தந்தையருக்கு மட்டும்தான் அடப்பு கடைபிடிக்கக்கூடிய நமக்கு உண்டான அருகதை உண்டு. வேற எதை கடைபிடித்தாலும் அது சாபமாக தோஷமாக மாறும். வம்பதுக்கு நான் கடைபிடிச்சேன் அதனால, அதாவது சாமி கும்பிட்றதுனால தப்பே இல்லை, அடப்பே இருக்குது, நீ சாமி கும்பிட்டா கூட தப்பு கிடையாது. இறைவன் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். என்னால் மறக்கவே முடியல இறைவனை, என்ன பண்ணுவேன்? இறைவன் எந்த இடத்துலயும் கஷ்டப்படுத்த மாட்டார். ஆனா அடப்புங்கிற பேரை சொல்லிக்கிட்டு, அவங்க பேரை சொல்லிக்கிட்டு, எங்க சித்தப்பார வீட்லிங்க சித்தப்பாரோட மகனோட என்ன சொல்றது மருமகளோட
இதுன்னு சொல்லுவானுவ. சொல்லிட்டு இவங்க இறந்துட்டாங்க, அடப்பு 6 மாசங்க, நான் கோயிலுக்கு போறது இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கோயிலுக்கு போயிருப்பேன், எங்க சித்த எங்க சி- எங்க சித் எங்க எங்க பாட்டையனோட மகனோட மருமகள் அவங்க இறந்துட்டாங்க, அதுக்காக நான் கோயிலுக்கு போகலன்னு சொல்லும் பொழுது அந்த அந்த சொல் என்னவாகும்னா, அன்றாடம் ஒரு வழிபடக்கூடிய வழிபாட்டை அந்த ஆத்மா தடை செய்த தோஷம் அந்த ஆத்மாவுக்கு போய் சேருது. அந்த ஆத்மா உன்னை சபிக்கும், அட பாவி, எனக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், என் மேல பழிய போட்டு நீ கோயிலுக்கு போகாம இருக்கிறியே, அப்போ உனக்கு நான் சாபத்தை விடுகிறேன், எந்த சம்மதம் இல்லாம எனக்கு நீ இதை செய்யறது தப்பு, அப்போ உன்னை சபிக்கிறேன், என் மேல நீ பழி போடுறியே. இப்ப அனாவசியமா ஒரு நாள் பழி போட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு விஷயம் செய்யலைங்கிறதுக்காக சுப்பிரமணிய சார்னாலதான் நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் கோபம் வருமானதா சார்? வருமானதா? நல்ல சார் நல்ல விஷயம் சொன்னா கோபம் வராது. சுப்பிரமணிய சார்னால நான் வந்து காசி போயிட்டு இருந்தேன், சந்தோஷப்படுவார். சுப்பிரமணிய சார்னாலதான் நான் இதெல்லாம் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் அப்படி போயிடுச்சு நான் கெட்டது சொன்னா, அதாவது என்ன சொல்றது, நான் இறைவனை வழிபடுறதுக்கு அவர் எனக்கு தடையா இருக்காரு மாதிரி சொன்னா அந்த அந்த சாபமும் தோஷம் அவர் என்ன பண்ணுவாரு, நான் எந்த விதத்துல உனக்கு தலையா இருந்துன்னு சொல்ல மாட்டார். அப்ப பழி பிறர் மேல் பழி போடுறது சமாது. அப்போ அடப்பை கடைபிடிக்க பெற்ற அதாவது யாருடைய விந்துவில் இருந்தும் யாருடைய சுக்கில சுரோடத்தில் இருந்தும் அவளை தவிர யாரும் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. இதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது தர்ப்பணங்கள் கொடுப்பதால், அந்த தர்ப்பணங்கள் வருடாந்திர தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருடாந்திர தர்ப்பணம் கொடுப்பதால் அந்த தர்ப்பணத்தினுடைய பலன் யாருக்கு போய் சேருது அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு உங்களுடைய பிதிர் தெய்வங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்குது. இதைத்தான் திருக்குறள்ல பரிமேலழகர் தெளிவா சொல்றார். திதி, மந்திர சக்தி, பிதிர் தேவர்கள், பிதிர்லோகம், முன்னோர்கள் ஆன்மாவுக்கு பலனா போய் சேரும். இதை கருட புராணமும் இதுதான் சொல்லுது. மனிதன் சிராத்தம் சங்கல்பம், யாருக்காக அர்ப்பணம், மந்திர உச்சரிப்பு, எல் நீர் பிண்டம் தானம், பிதிர் தேவர்கள், வசு ருத்ர ஆகிய வடிவங்கள் முன்னோர்களுக்கு போய் சேருது. இத திருக்குறளும் சொல்லுது, கருட புராணம் சொல்லுது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம ஆத்ம சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். நீ தீட்டு கடைபிடிச்ச பிரயோசனம் இல்ல. வருடாந்திர திதி தர்ப்பணங்களை ஆடி அமாவாசையிலேயோ அல்லது அவங்க உயிர்விட்ட திதியிலேயோ இல்லது புரட்டாசி அமாவாசையிலேயோ இல்ல தை அமாவாசையிலேயோ கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே செய்யக்கூடிய தர்ப்பணம் என்பது எப்பவுமே 3 படம் போடுவாங்க. ஒன்னு இறந்த ஆத்மாவுக்கு, இன்னொன்று சிவனுக்கு, ஒண்ணு இன்னொன்று பெருமாளுக்கு, நாராயணனுக்கு. 3 படம் போட்டு காய்கறிகள் வைப்பாங்க. இந்த 3 படப்புலையும் நிறைவாக புது காய்கறிகள், அரிசி, பருப்பு, சமையலுக்கு உண்டான அத்தனை சாமான்கள் வச்சு அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த திதி தர்ப்பணத்தை செய்வாங்க. அதை அந்த அந்த தேவதைகள் வாங்கி கொண்டு போய் அதை அப்படியே எடுத்து எந்த பிறவியில் விலங்கா பிறவி எடுத்திருந்தா கூட அதுக்கு ஒரு தீவனமும் அதுக்கு ஒரு நன்மையும் நடக்கும், அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்முடைய கருட புராணம் சரி, திருக்குறளும் சரி, நம்முடைய வேத சாஸ்திரங்களும் சரி சொல்லுது. அப்படி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்யணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அந்த சொத்தை மட்டும் திங்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. கடமையான இன்னைக்கு யாருமே கொங்கு நாட்டை பொறுத்தவரையிலும், நான் அதை குற்றமாகவே சொல்றேன், எங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் யாரும் பூர்வீகத்துல வாழ முடியல, பூர்வீக சொத்தில் நிம்மதியா இருக்க முடியல. எல்லாருமே இடம்பெயர்ந்துட்டே போறாங்க. பேர பிள்ளைங்க யாருமே அந்த சொத்தை வச்சு நிம்மதியா விவசாயம் பண்ணி வாழ முடியல. ஏன்? எங்களுடைய
சமூகம் அப்படிங்கிறது கவுண்டர் சமூகம், கொங்கு வேளாளர்னு சொல்லுவோம். இந்த சமூகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறதே நின்னு போச்சு. இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கட்டும், அப்பவாது யோசிக்கட்டும். அறிவியல் வளர்ச்சி சுத்தமா நின்னு போச்சு. யாருமே அது செய்யறது இல்லை. யாருமே அந்த சொத்தை வச்சு நிம்மதியா வாழ முடியறது இல்லை. நம்முடைய என்னைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள், நானும் விவசாயி தான், ஒன்னு சொல்ற நல்லா கேளுங்க. விவசாயம் செஞ்சு நட்டமாயிருச்சு, எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு. முதல்ல அரசாங்கத்தையோ அல்லது மற்றவர்களையோ குறை சொல்றதை நிறுத்துங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு வாழ்வார் என்றார். ஏன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று சொன்னார்? உழவு தொழிலை அவ்வளவு உயர்வா சொன்ன வல்லவனுடைய வாக்கு பொய் போகுமா? இன்னைக்கு போயிருச்சு. ஏன் போச்சு தெரியுமா? நம்முடைய நன்றி மறந்த தன்மைதான். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், யாரும் கோச்சுக்க வேண்டாம், அனைத்து விவசாயிகளுக்கும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நாம் நன்றி மறந்ததுடைய நன்றி மறந்ததனுடைய தன்மைதான் இன்னைக்கு நம்ம அந்த தொழிலை வச்சு பிழைக்க முடியல. அதை விட நிம்மதியான தொழில் வேற எதுவுமே இல்லைங்க. இதுல எல்லாம் மன அழுத்தம். நான் ஜோசியம் பார்க்கறேன் அப்படின்னா எவ்வளவு மன அழுத்தம் தெரியுமா? அங்க பாருங்க, கிளாஸ் இருக்கணும், அதுக்கு ரெடி பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வரணும், மற்றவங்களோட போட்டி போட்டு நான் என்ன நிரூபிக்கணும். ஆனா விவசாயம் அப்படி கிடையாது. அருமையான தொழில். அது இன்னைக்கு அழிஞ்சு சிதைஞ்சு போனதுக்கு காரணம் மற்றவர்கள் ஒரு துணை காரணிகள் தானே தவிர ஆதார காரணங்கள் கிடையாது. நாம தான் அதுக்கு காரணம். என்ன காரணம்? முதல்ல கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விவசாயிக்கு யார் எஜமான்? பஞ்சபூதங்கள் தான் எஜமான், இறைவன் தான் எஜமான். வான் பொழியணும், சரியான வெயில் அடிக்கணும், சரியான சீதோஷ நிலை இருக்கணும், சரியான காற்று அடிக்கணும். இந்த சீதோஷ, இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, இதுகளுக்கு நாம செய்ய வேண்டிய, இந்த தேவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை, பூஜைகளை மறந்து விட்டோம். மிகப்பெரிய தவறு அதுதான். நம்ம ஊரில் உள்ள ஆலயத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய நெல்மணிகளை, நாம் கொடுக்க வேண்டிய கோதுமைகளை, நாம் கொடுக்க வேண்டிய அனைத்து தானியம், நாம் என்ன விளைவிக்கிறோமோ அந்த தானியங்களை கொடுக்க மறந்து விட்டோம். வேதமோதும் அந்தணர்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்களை மறந்து விட்டோம். சுயநலம் சுயநலம் சுயநலம். இதையெல்லாம் மறந்தது மட்டுமல்ல, நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள், ஏன்னா அந்த சொத்து அவங்க சம்பாதிச்ச பூமியை வச்சுதான் வாழ்றோம், அதையும் மறந்து விட்டோம். ஆதலால் நம்முடைய நன்றி கெட்டத்தனத்தால் அந்த பூமி நமக்கு உதவவில்லை. இதை நான் எங்கு வேண்டுமானாலும் கற்பூரத்தை அணைத்து சத்தியம் பண்ணி சொல்வேன். அதற்கு பிறகுதான் எனக்கு வேலை கிடைக்கல, அரசாங்கம் கண்டுக்கல, இதெல்லாம் அதற்கு பிறகுதான். தயவு செய்து நான் சொல்வதை உங்களுக்குள் சிந்தித்து பாருங்கள் விவசாய பெருமக்களே, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இதுக்கு எதிர்கமெண்ட் போடுறப்ப தான் அது உங்க இஷ்டம். நீங்க வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். நமக்கெல்லாம் எஜமான் வானம் தான், கடவுள் தான், பஞ்சபூதங்கள் தான். நம்முடைய முன்னோர்கள் இந்த பூமியை சம்பாரிச்சு நமக்கு கொடுத்தாங்கல்ல, அவங்க தான். புரியுதுங்களா? இத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் குறள தென்புலத்தார் தெய்வம் இருந்துக்கள் என்று இந்த பாடல்ல அழகா, திருக்குறள்ல அழகா சொல்றார். நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை பஞ்சபூதங்கள் வாங்கி, அந்த பிதிர் தெய்வங்கள் வாங்கி கொடை கொடுக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும். இதை செய்யலைன்னா என்ன சார் ஆகும்? இதையும் தர்மசாஸ்திரங்கள்ல, வேதங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது.
சிதார்த்தம் செய்யாமல் இருப்பவர்களுக்கு அவங்க வீட்டுல எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் என்றால், முன்னோர்கள் அதிருப்தி அடைந்தார்னா பிதிருதோஷம் உண்டாகும். பிதிருதோஷமே கிடையாதுங்கிறார் அந்த ஒரு ஜோதிடர். அது எப்படி உங்க அப்பா உன்னை சவிப்பார், உங்க தாத்தா உன்னை சவிப்பார்? அடப்பாவி, சபிக்க மாட்டாங்க. சோறு ஓடல வயிறு சபிக்கும் ஐயா. நான் என் பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். நாளைக்கு நான் பசியில கிடந்தா என்ன ஆகும்? என் கண்ணில் கண்ணீர் வருமோ வராதா? எந்த தாய் தந்தையும் வாய் திறந்து சாபம் விட தேவையில்லை. கண்ணுகள்ல கண்ணீர் வந்தா இப்போ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்க நம்மளை பார்த்துக்கல சார், அவங்க சொத்தை நமக்கு கொடுக்கல சார், அவங்க நம்மளை 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 ஒதுக்கிட்டாங்க அல்லது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சொத்துல இருந்து ஒரு பங்கு கூட வாங்காம நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ப கூட அவங்க முடியாத கிடக்கிற காலத்துல, அவங்களுக்கு தெம்பு இருக்கிற காலத்துல நீங்க விட்டுருங்க. அவங்க முடியாத கிடக்கிற காலத்துல எந்த பையன் ஆவாதுனாங்களோ, எந்த புள்ள ஆவாதுனாங்களோ, அந்த புள்ளையோ பையனோ நான் இருக்கேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு போய் இடத்துக்கு வர வச்சு கடைசி தண்ணி நீங்க ஊத்து. அவங்களால முடியுங்கிற வரைக்கும் விட்டுருங்க. உங்களை ஆகாதுங்கிறாங்களா, உங்களை வெறுக்கிறாங்களா, உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா, உங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்களா, இன்னொரு குழந்தைய பார்த்துட்டு உங்களுக்கு உங்க மனசை காயப்படுத்துறாங்களா, அந்த சொத்து ஒரு சொத்து கூட நமக்கு வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கிட்டு துண்டை உதறிட்டு நீங்க வெளியே வந்துருங்க. நமக்கு வேண்டாம். பெற்றோர்கள் ஆசையோடு கொடுக்காத சொத்து நமக்கு வேண்டாம். தயவு செய்து சொல்கிறேன், கர்மா, வெகு கர்மா உங்களை விட்டு போகும். கண்கூட நான் கண்ட விஷயங்களை சொல்றேன். நிறைய குடும்பங்கள் நடந்த விஷயங்கள் சொல்றேன். என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்றேன். பெற்றோர்கள் ஆசை இல்லாமல் மனதோடு மனம் குளிராமல் ஏதோ கடனுக்கு நமக்கு பங்கு கொடுத்தாங்கன்னா அது பெற்றோருக்கு தான் அந்த பாவம். நீங்க துண்டு உதறி தோல்ல போட்டு நீங்க படிச்ச படிப்படுத்தி அது படிக்க வைக்கிறது அவங்க கடமை. அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவங்கள படிக்க வச்சாங்க கடமை. துண்டு உதறி தோல்ல போட்டு வந்துருங்க. இந்த படிக்க வச்சாங்க, இந்த உடம்புக்கு சோறு கொடுத்தாங்கல்லவா, அதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய இறுதி காலத்தில் யார ஊட்டி ஊட்டி காப்பாத்துறாங்களோ கட்டாயம் அந்த குழந்தை அவங்கள பாத்துக்க மாட்டாங்க. சத்தியமா சொல்றேங்க. ஒரு குழந்தைக்கு நல்லா கொடுத்து ஒரு குழந்தைக்கு துரோகம் பண்ணினாங்கன்னா, துரோகம் பண்ற குழந்தை தான் பார்க்கும். எந்த குழந்தைக்கு துரோகம் பண்ணாங்களோ அந்த குழந்தை தான் கடைசி காலத்துல நான் இருக்கேன் அப்பா அம்மான்னு போய் பார்க்கும். இந்த ஊட்டி ஊட்டி வளர்த்த குழந்தை பார்க்காது. எழுதி வச்சுக்க. புரியுதுங்களா? என் கண்ணார பார்த்த குடும்பங்களை வச்சு சொல்றேன். என் குருநாதர் எனக்கு சொன்னதை வச்சு சொல்றேன். புரியுதுங்களா? ஊட்டி ஊட்டி வளர்த்த குழந்தை நல்லா இருக்காது, அதுவும் சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க என்னடா சார் கெட்டதே பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. எச்சரிக்கிறேன் இந்த வீடியோ மூலம் பெற்றோர்களுக்கு. குழந்தையை சமமாக பாவியுங்கள். 2 குழந்தை பிறந்திருக்கா, 3 குழந்தை பிறந்திருக்கா, 3 குழந்தை சமமா பாவீங்க. அதுலயும் கொஞ்சம் முடியாத குழந்தை, அறிவில்லாத குழந்தை இருக்கல்லவா, அந்த குழந்தைக்கு மற்ற 2 குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த 2 குழந்தைக்கு கொஞ்சம் சேர்த்து உதவி செய்யுங்க. அப்பா நீ பொழைச்சுக்குவியா, உனக்கு அறிவு இருக்கு, உனக்கு தெம்பு இருக்குடா, நீ பொழைச்சுக்குடா. உனக்கு இருக்கிற அறிவுக்கு உன் தம்பிக்காரனுக்கு இல்ல, இல்ல உன் தங்கச்சிக்கு இல்ல. அது வேறு, அது ஒரு வீணா போனதா இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வச்சுட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யும். தப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்போ பெற்றோர்களுக்கு இந்த திதி தர்ப்பணங்கள் செய்வது என்பது நம்முடைய கடமை, கடன். இது இல்லைன்னா பிதிருதோஷமாக மாறும். குடும்பத்தில் துன்பங்கள், தடைகள், அந்த வீட்டுல மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்குங்கிறான், வம்ச விருத்தி தடையடைங்கிறான். நீங்க எல்லாரும் இந்த இது படிக்கிறீங்களே, என்ன ஜோதிடத்துல திரிசூன்யம், திரிசூன்யம் தனி கிளாஸ் எல்லாம் போறீங்களே, என்ன திரிசூன்யம்? திரிசூன்யத்தில் ஒரு கிரகம் கொண்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த திசை வருதுன்னா என்ன செய்யும்? வம்ச விருத்தியை கொடுக்காது. அப்படி வம்ச விருத்தி அடைஞ்சாலும் அந்த வம்சத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்காது. அதான் திதிசூன்யம். இதெல்லாம் சரியாக செய்தால்
நம் இல்லம் மகிழ்வடைவது மட்டுமல்ல, நம்முடைய வம்சமே வளர்ச்சி அடையும் என்பதை ஏதோ ஐயருக்கு காசு கொடுக்குற இந்த ஐயர்னாவே ஆகாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஐயர் செய்யறது தான் உங்களுக்கு குற்றமா தெரியல சார். அவங்க நெறி மாறிட்டாங்க சில பேர். அது கோபம் எனக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன் நெறி மாறினாங்க? அவங்கள வழிமுறைப்படுத்த வேண்டிய நாம் வழி தவறி விட்டோம். அதான் உண்மை. இதெல்லாம் யோசிப்பாங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். நம்முடைய மாணவர்கள், நம்முடைய கிளைண்டுகளுக்கு இந்த திதி தர்ப்பணம் கொடுப்பதை முறைப்படி செய்ய சொல்லுங்க. கட்டாயம் அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். எப்பேற்பட்ட ஒரு கடுமையான திசைகள் கூட அவங்களுக்கு மாற்றம் வருவதை கண்கூட உணரலாம் என்பதை சொல்லி, நீத்தார் கடன் செய்வது என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் இது கடமை என்பதை சொல்லி, வரக்கூடிய ஆடி அமாவாசை சிறப்பான அமாவாசை. இப்ப திதி தர்ப்பணங்கள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, மிக உயர்ந்த விஷயம். பிதர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் என்பது மிக உயர்ந்த விஷயம். இதை செய்வதால் நம் மனதில் உள்ள பல சங்கடங்கள், மன அழுத்தங்கள், மன சங்கடங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாத தடைகள் அனைத்தும் நீங்கி உங்க கண் முன்னே உங்க வாழ்க்கை ஒளிவிட்டு பிரகாசிப்பதை, சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் நிலவுவதை காணலாம் என்பதையும் அடிச்சு சொல்றேன். தர்ம சாஸ்திரங்கள் மேல ஆணையா சொல்றேன். இதெல்லாம் பொய்யல்ல, பொய்யல்ல, உண்மை, 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 உண்மை. புரியுதுங்களா? அதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சுக்கணும்.